கண்ணப்ப நாயனார் உடுப்பூர் என்னும் ஊரில் உள்ள வேடர் குலத்தில் பிறந்தவர். இவருடைய இயற்பெயர் திண்ணனார். இவர் ஒருமுறை வேட்டைக்கு போனபோது காடுமலைகளைக் கடந்து காளத்தி மலைக்கு வந்தார். அங்கே ஒரு சிறிய குகையில் சிவபெருமானின் இலிங்க திருமேனியைக் கண்டார். அதுவரை சிவபெருமானை எப்படி வணங்க வேண்டும் என்று அறியாத திண்ணனார் அந்த இலிங்க திருமேனியின் மீது உடனே மிகுந்த அன்பு கொண்டார். ஐயோ, இந்த சிவபெருமான் குகையில் தனிமையாக இருக்கிறாரே, இவருக்கு யார் உணவு கொடுப்பார்கள் என்று கவலைப்பட்டார். அன்று முதல் திண்ணனார் தன் வேட்டை மூலம் கிடைத்த இறைச்சியைச் சுட்டு அதைச் சிவபெருமானுக்கு பிரசாதமாக படைத்தார். பூஜை செய்யத் தண்ணீர் இல்லாததால் பக்கத்தில் இருந்த ஆற்றில் நீரை குடித்து வந்து வாயில் அடக்கி சிவலிங்கத்தின் மீது நீரூற்றி அபிஷேகம் செய்தார். பூக்கள் இல்லாததால் தன் தலையில் சூடியிருந்த காட்டுப்பூக்களை போட்டு அலங்காரம் செய்தார். இப்படி தினமும் தான் அறிந்த முறையிலேயே அளவற்ற அன்புடன் சிவபெருமானை வணங்கி வந்தார். ஆனால் கோவிலின் அர்ச்சகரான பட்டர் என்பவர் திண்ணனார் செய்வதை பார்த்து, யார் இவர், இலிங்கத்தின் மீது எச்சில் இறைச்சியை கொட்டுகிறாரே என்று வருத்தப்பட்டார். திண்ணனாரின் பக்தியின் ஆழத்தை அர்ச்சகருக்கும் உலகுக்கும் காட்ட சிவபெருமான் ஒரு திருவிளையாடல் புரிந்தார். ஒருநாள் இலிங்கத்தின் கண்ணில் இருந்து இரத்தம் வருவது போலச் செய்தார். இதை பார்த்த திண்ணனார் பதைபதைத்து, ஐயோ, என் சிவபெருமானின் கண்ணில் காயம் பட்டுவிட்டதே என்று அழுதார். வைத்தியம் தெரியாததால் தன் வேடர் இனத்தின் இயற்கை வைத்தியமாக தன் கண்ணை தோண்டி எடுத்து சிவலிங்கத்தின் காயப்பட்ட கண்ணின் மீது அப்பினார். இரத்தம் நின்றுவிட்டது. உடனே சிவபெருமானின் மறு கண்ணிலும் இரத்தம் வரத் தொடங்கியது. உடனே திண்ணனார், நான் இன்னொரு கண்ணையும் கொடுத்தால் பிறகு அடையாளம் தெரியாதே என்று யோசித்து தன் காலை சிவலிங்கத்தின் காயப்பட்ட கண்ணின் மீது அடையாளத்துக்காக வைத்துக்கொண்டு தன் இரண்டாவது கண்ணையும் தோண்டி எடுக்க தயாரானார். அப்போது சிவபெருமான், நில் கண்ணப்பா, நில்லுன் கண்ணப்ப என்று ஒலி எழுப்பினார். சிவபெருமான் தன் உருவத்தைக் காட்டி, உன்னுடைய அன்பே மிக உயர்ந்தது. என்னிடம் கண்ணை தந்த நீயே எனக்கு கண்ணப்பன் என்று பாராட்டி அவருக்கு முக்தி அளித்தார். உலகமே வியக்கும் இந்த அன்பால் திண்ணனார் அன்று முதல் கண்ணப்ப நாயனார் என்றே அழைக்கப்பட்டார்.